ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட்ல நிவின் வந்து கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. காவேரி வந்து நிவின் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நாங்கள் பண்ணது பெரிய தப்பு தான் நிவின், அதுக்காக யமுனாவை தண்டிக்காதீங்க, யமுனா கூட நல்லபடியாக வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிவின் வந்து சொல்கிறாரு, நான் என் லைஃப்பில் பண்ண பெரிய தப்பே உன்னை பார்த்தது தான், உன்கிட்ட பழகினது தான், உன்கிட்ட பேசினது தான், உன்னை லவ் பண்ணியிருக்கவே கூடாது, உன்னை பார்க்கவே எனக்கு அருவெருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி அந்த பிளேஸில் அழுதுகிட்டே வந்துடுறாங்க. விஜய் வந்து என்ன யமுனா இங்கே இருக்க நிவினோட காரில் இருந்தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. யமுனாவும் விஜயும் பேசுறதை வந்து காவேரி பார்க்குறாங்க. யமுனா வந்து சொல்கிறாங்க, தேங்க்ஸ் மாமா எனக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் சொல்கிறாரு, நிவின் வந்து உனக்கு ஹோப் கொடுத்துருக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் யமுனா, நிவின் எப்படிப்பட்டவர்னு உனக்கும் தெரியும், காவேரிக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் யமுனான்னு சொல்கிறாங்க. காவேரி அந்த பிளேஸ்க்கு வராங்க. கல்யாணம் வேணா தப்பாக நடந்திருக்கலாம், பட் கல்யாணமே தப்பாயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சீக்கிரமாகவே நிவினோட மனசை மாற்றிடுவேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் வந்து ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இப்போ அவங்க வீட்டுக்கு தான் போக போகிறோம்னு சொல்கிறாங்க. காவேரியும் யமுனாவும் ஷாக் ஆகிறாங்க. சரி வாங்க கார் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நிவின் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்காரு. உங்கள் ஒய்ஃபோட சீட்டில் உட்காந்துட்டேன்னா நான் வேணா பின்னாடி போய் உட்காந்துக்கவா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பிரதர் அதுக்காக இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் ஆகி ஒன்றா போகிறீங்க, 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கிறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிவின் வந்து ரொம்ப காண்டாகி எந்திரிக்கிறாரு. அது யமுனாவும் காவேரியும் ஃபீல் பண்ணுறாங்க. தேங்க்யூ.